இளைஞர்களுடைய இந்த எழுச்சி, இந்த ஒற்றுமை எங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கு. அண்ட் மாணவர்கள் முன்னெடுக்காத எந்த போராட்டமும் வெற்றியடையாது. மாணவர்கள் முன்னெடுக்கிற எந்த போராட்டமும் தோக்காது. மாணவர்கள் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நாங்கள் எப்போதுமே கூட இருக்கோம். அண்ட் இதுக்குள்ள வந்து உங்களுடைய முடிவுகளுக்கு, நீங்கள் எடுக்கிற முடிவுகளுக்கு பின்னாடி இருந்து கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே இருக்கிறோம். அண்ட் உங்கள் போராட்டத்தை யாரும் ஹைஜாக் பண்ண விட்டுறாதீங்க. இது மாணவர் போராட்டமாகவே இருக்கட்டும். நமக்கு நீட் வேண்டாம். லேட்டஸ்ட் நீட்டை பேன் பண்ணுறதுக்கு, நீட்டை ரத்து பண்ணுறதுக்கு இந்த போராட்டம் தொடர்ந்து நடக்கணும். போராட்டம் நமது உரிமை. போராடுவது நம் ஒவ்வொருவருடைய உரிமை. போராடக்கூடாதுன்னு சொல்றவங்க, போராட்டம் மாணவர்களுக்கு கூடாதுன்னு சொல்றவங்க மாணவர்களை அரசியல் மயமாக்கவோ அல்லது மாணவர்களை கல்வி கற்கவோ விடாதவர்களாக தான் இருக்கிறாங்க. போராடுவது நம் உரிமை, போராடணும். அண்ட் நான் இன்னைக்கு வந்ததுக்கு காரணம் என்னுடைய மகளும் அவளுடைய தோழிகளும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி அவங்க கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாணவர்களுடைய போராட்டம். அவங்க வந்து மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இதில் யுனைட்டடாக ஃபீல் பண்ணுறாங்க, அந்த காசை ஃபீல் பண்ணுறாங்க. அவர் சொன்னது போல் அவங்களுடைய எல்லாருடைய ஆல்கரிதமும் தொடர்ந்து அவங்க சோஷியல் மீடியாவில் இதை பற்றியே பேசுகிறாங்க, அதை பகிர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த யூனிட்டி, இந்த ஒற்றுமை, மாணவர்களுக்குள்ள இளைஞர்களுக்குள்ள இருக்கிற இந்த ஒற்றுமை என்னை தலைவணங்க வைக்குது. தொடர்ந்து போராடுவோம். நீட் பேன் செய்யப்படும் வரை போராடுவோம். நன்றி.